உச்சனோட வீடு என்ன மாதிரியான பலன் செய்யும்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்குங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஜாதகம்ங்க. ரொம்ப நாளாக தனிநபருடைய ஜாதகத்தை விளக்கலை. நிறைய ஜாதகத்தை எடுத்து கொடுத்து ஒரு 30-40 ஜாதகம் சாம்பிள் ஜாதகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பேசுகிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் டைம் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதில் இன்னைக்கு பேசின ஒருத்தர் கேட்ட கேள்வி, இந்த 2 மாதங்களில் 4 தடவை ஜாதகம் பார்த்துட்டாங்க இந்த ஜாதகர். ஓகேங்களா? சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். சரி, இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை நான் சொன்ன அம்மா அந்த ஜாதகத்தை நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஜாதகத்தை நான் விளக்குறேன். நல்லாவே இல்லைங்க, என் ஜாதகம் கெட்டுப்போன ஜாதகம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய ஜாதகம் 15 அக்டோபர் 1989 10:42 AM கிளிநொச்சியில் பிறந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னம் 4 டிகிரி, சனி 14 டிகிரி தனுசுவிலேயே இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், செவ்வாய் திக்பலம், புதன் உச்சம், 12ல் சுக்கிரன் இருக்கிறாரு. ஓகே, இதுதாங்க அவங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஐயோ இந்த மாதிரி இருந்தாக்கா நல்லா இருக்காது. அதுவும் ஓகே, பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் சரியாக இருக்காதுன்னு ஒரு ஜாதகர் சொல்லிட்டாங்க. அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதனால தான் திரும்ப கேட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு என்னங்க? முதல் அமைப்பாக லக்னத்தை லக்னாதிபதி வலுத்து பார்க்குறாரு. டிகிரி அமைப்புகளே பார்த்தீங்கன்னா 4 டிகிரி லக்னத்தை குரு 12 டிகிரியில் பார்க்குறாரு. அந்த குருவிற்கு சனியின் 2 டிகிரி பார்வை இருக்குது. இந்த இடத்துல என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி லக்னத்தில் இருக்கக்கூடாது. ஆமாங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது. அவர் சுபத்துவமாக இருக்கலாமா? சூப்பராக இருக்கலாம். இந்த ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக லக்னத்தில் இருக்கக்கூடிய 2, 3ஆம் அதிபதி. அவர் குரு கேந்திராதிபத்திய தோஷத்தை குரு செயல்படுத்த விடாம குருவின் கைகளை கட்டி போட்ட நல்ல சனி இந்த சனி. இந்த இடத்துல அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த இடத்துல சனி லக்னத்தில் இருந்து அந்த குருவை பார்க்கலன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாதுமா, 7ஆம் பாவகத்தை ஒரு மாதிரி கெடுப்பாருமா அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? 2வது ஒரு விஷயம் சொன்னேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த இன்னும் ஒரு 2 நாளில் கண்டிப்பாக வரும். அம்மா கிட்ட கொடுத்து அந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்து இந்த வீடியோ பார்த்து ஜோசியம் கற்றுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, 2வது 7ல் குரு இருக்கக்கூடாது பெண் குழந்தைங்க. அப்போ எங்கே தாங்க இருக்கலாம் லக்னாதிபதி? அருமையாக உச்ச புதனின் வீட்டில், உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம். இன்னும் என்ன வேணும்? ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இல்லை. 7ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த அந்த புதன் தானே உச்சமாக இருக்கிறாரு. எந்த விதமான பலவீனமும் 7ஆம் இடத்துக்கு இல்லை, சனியின் பார்வையை தவிர. ஆனால் சனியின் பார்வை இருக்கணும், கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாமல் இருக்குன்ற. அப்போ இந்த அமைப்புகள் இந்த ஜாதகம் வந்து கடுமையான ஒரு ஜாதகம். திருமணமே நடக்காமல் போயிடும், தோஷங்கள் இருக்குது. 2 8ஆம் இடத்தோட ராகு கேதுக்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த ஜாதகருக்கு இப்படி நடந்துடும், இந்த ஜாதகருக்கு அப்படி நடந்துடும். அம்மா நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கிறது சந்திரதசை. எந்த ஒரு இந்த லக்ன தனுசு லக்னகாரங்களுக்கும் சந்திரதசை அப்படி ஒன்றும் பெருசாக நல்லதை பண்ணாது. ஏன்னா அட்டமாதிபதி. ஓகேங்களா? உங்களுக்கு 5ஆம் இடத்துல அட்டமாதிபதி இருக்கிறதுனால தாங்க பிரச்சனை. 5ஆம் இடத்துல அட்டமாதிபதி இருந்து உங்களுக்கு குழந்தைய தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. தடையா தாமதமானு பார்த்தா தாமதம் தான். ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் அதிபதி சனியின் பார்வையில் இருக்காரு. அந்த வீட்டுக்கு 6ல் மறைஞ்சிருக்காரு. காரகன் குரு சனியின் பார்வையில் இருக்காரு. ஆனால் இவர்களுக்கு குழந்தை அமைப்புகள் இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை அமைப்பு இருக்குங்க. 2026 11வது மாதம் 22ஆம் திகதிக்கு உங்களுக்கு பார்ட்னர் யாருன்னு தெரிஞ்சு அவங்களோடயே இருப்பீங்க. இந்த இடத்துல இந்த வருடத்தில் பிற்பகுதியிலேருந்தே ஒரு மாதிரி சாதகமான தன்மை நடந்து 2026 நவம்பரில் திருமண அமைப்பு நடந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோடு இருப்பீங்க. 7ஆம் அதிபதி உச்சமாகி உங்களை விட வலிமையான, உங்களை விட ஸ்ட்ராங்கான கணவர் உங்களுக்கு அமைவாருமா? கண்டிப்பாக இந்த சந்திரதசை சுமாரான அமைப்புகள் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையிலேருந்து மிகப்பெரிய நல்ல தன்மையில் இருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் சொன்னேன். இந்த ஜாதகத்துக்கு பெருசாக 12ஆம் பாவகத்தை தவிர 8ஆம் பாவக சுபத்துவம்லாம் பெருசாக இல்லை. சரி, அப்போ ஏங்க அவங்க வெளியில் இருக்கிறாங்க? சந்திர தசைங்க 8ஆம் அதிபதி தசை. அது முடிஞ்சு வரக்கூடிய செவ்வாய் தசைங்க 12ஆம் அதிபதி தசை. அது வரிஞ்சு வரக்கூடிய ராகுங்க சர வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனாலே இயல்பாக வெளியில் கொண்டுட்டு போகிற பிளானெட்டு. அடுத்ததாக வரக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. இன்னும் என்னங்க உங்களுக்கு வேணும்? தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அப்படியே அவங்களுடைய ஜாதகத்தை நிரூபிக்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அந்த 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துறதுனால இந்த நபருக்கு திருமண அமைப்புகள் தாமதமாக இருக்குது அப்படின்ற அமைப்புகளை சொன்னேன். இந்த வீடியோ அம்மாட்ட கொடுத்து அப்படியே கொண்டு அந்த ஜோசியர்
ஜோசியத்தை காட்டி கொஞ்சம் லேசாக ஜோசியத்தை கற்றுக்க சொல்லுங்கள். அருமையான யோக ஜாதகத்தை பார்த்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டிலேருந்து லக்னத்தை சூப்பர் லக்னத்தை பார்க்குறது அருமையான யோக ஜாதகமாக அவரை கொஞ்சம் ஜோசியம் கற்றுக்க சொன்னுங்க அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோங்க. அருமையான நல்ல ஜாதகம் இப்படி தான் இருக்கும். அப்போ ஏங்க தாமதமாவது? தேவையில்லாத வில்லங்கங்களில் வந்து தலைவலியில் இருக்கக்கூடாத அமைப்பு, ஏழரை சனியில் வாழ்க்கை சரி செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான தன்மை இப்போ நடக்குது. சந்திரதசை புதன் புத்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட புதன் உச்சமாக இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தின் அடிப்படையில் 7, 10ஆம் இடத்தினுடைய நல்ல தன்மை. இன்னொரு விஷயம் சொல்லலாம், பார்த்தோன்னே என்னம்மா பேங்கிங்கில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க பேங்கிங்கில் இருக்கேன்னாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாதகம்ங்க. தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. விதிகள் இருக்கலாம், விதி விலக்கம் இருக்குல்ல. உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறதெல்லாம் அட்டகாசமான அருமையான ஜாதகம்ல. யோக தசையில் நல்லா இருக்க போகிறாங்க. ஏழரை சனி முடியும் போது வரக்கூடிய செவ்வாய் தசை அட்டகாசமாக வச்சிருக்கும் போது செவ்வாய் திக்பலம், சூரியன் திக்பலம், எல்லா அமைப்புகளும் வலுத்திருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், லக்னாதிபதி பகை வீட்டில் அமர்ந்துட்டாரு. அப்பா பகை வீடு, உச்சனுடைய வீடு பகை வீடாக இருந்தால் என்ன? உச்சனுடைய வீடுங்க. உச்சனோட வீடு என்ன மாதிரியான பலன் செய்யும்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்குங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.